1/2 கப் ராகி மாவு வச்சு செம்ம ஃபஜ்ஜியா செம்ம டேஸ்ட்னா ப்ரௌனி பண்ணலாமா? இப்பவே சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அன்சால்டட் பட்டர் சேர்த்துட்டு டபுள் பாய்லர் மெத்தட்ல நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு அவனோ ஓட்டிச்சோ எதுவுமே யூஸ் பண்ணல, குக்கர்ல தான் பேக் பண்ண போறோம். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தட்ல இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் குலாஸோட நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். இது 100% பியோர் நாட்டு சக்கரை. எந்தவித அழுக்கு தூசி எதுவுமே இல்லை, ரொம்பவே சுத்தமா தயாரிக்கிறாங்க. அவங்களோட வெப்சைட்ல என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணி அடிஷனல் டிஸ்கவுண்ட்ல வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நாட்டு சர்க்கரையில ஒரு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வாசனைக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி லைட்டா ஃபோமி கன்சிஸ்டன்சில பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மெல்ட் பண்ண சாக்லேட்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் நல்லா க்ளோயிங் அண்ட் ஷைனிங்கா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ ட்ரை இன்கிரிடியன்ஸ்க்கு 1/2 கப் ராகி மாவு, பேக்கிங் பவுடர், உப்பு, கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சலிச்சு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹார்டா பீட் பண்ணாம ஜென்டலா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மிக்ஸ் பண்ணிட்டு பேக்கிங் ட்ரேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல சாப் பண்ண நட்ஸும் சாக்லேட்டும் சேர்த்துக்கோங்க. குக்கர்ல விசில் கேஸ்கட் இல்லாம 15 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தா இப்போ இதுல பேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லோ ஃபிளேம்ல 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தா செம்ம சாஃப்டா ஃபஜ்ஜியான ராகி ப்ரௌனி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும்.